டே 4லேருந்து ஏன் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரீசன் என்னது அப்படின்னா 4லேருந்து 5 மந்த்ஸ் கிட்ட ஆகிடும். ஸோ ஃபுல் டீட்டெயில்டு ஷெடியூல் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது எந்த பிளானும் நான் பண்ணல பண்ணியிருக்கேன். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸும் போட்டு பார்த்துட்டேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ வந்து எதுக்காகனா, நான் கடந்த ஒரு வாரமாக வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து டே 1, டே 2, 3 எஸ் இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து தொடர்ந்து வீடியோ போட்டு பார்த்துட்டு டே 4லேருந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிருப்பேன். அது ஏன் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து வீடியோ போடல அப்படின்னா வந்து உலகமே இஞ்சி விழுந்து வந்து ஏன் ரித்தீஷ் போடல, ஏன் வீடியோ போடலாம் கேட்க போகிறாங்க. அதுக்காக நான் இல்லை, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தரணும் அப்படின்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒய் டே 4லேருந்து ஏன் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரீசன் என்னது அப்படின்னா, நான் என்னோட ஃபவுண்டேஷன் ஜேர்னி வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்து என்னோட ஸ்க்ராட்ச்லேருந்து 0லேருந்து ஆரம்பித்து கடைசியில் வந்து 218 மார்க் வந்து முடிச்சிட்டேன். உங்களுக்கே வந்து ஒரு சான்ஸ் தரேன். நீங்கள் வந்து எனக்கு கொடுமைப்படுத்தணும், எனக்கு தூங்க விடாமல் என்ன பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஆர் வெல்கம். 500 லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து 3 மணிக்கு வந்து டெய்லியுமே வ்ளாக் போடுவேன். ஒரு நம்பிக்கை யாரும் 500 லைக் போட மாட்டீங்க அப்படின்னு தான். ஸோ இந்த ஃபுல் ஜேர்னியில் வந்து எனக்குன்னு ஒரு ஷெட்யூல் கிடையாது. நான் என்ன பிளான் பண்ண லைக் ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் அட்டம்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணி தவிர ஒரு ஃபுல் டீட்டெயில்டு ஷெட்யூல் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது எந்த பிளானும் நான் பண்ணல. ஜஸ்ட்டு ஆற்று போகிற போக்கில் வந்து போயிட்டே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் அந்த மாதிரி வந்து இன்டருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முடிவு எடுத்துருக்கேன். அந்த டெய்லி விளாக் வந்து நான் கட் பண்ணதுக்கான ரீசன் இதுதான். ஒரு பேசிக் ஒரு ரிசர்ச் என்ன இருக்குது, எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாம், ஒரு பிளானு ஸ்ட்ராட்டஜி அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் இல்லை, ஒரு பேசிக்கான சில விஷயம்லாம் வந்து எனக்கு இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நம்ம மூழ்கி நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் போடுவேன். ஸோ அதனால தான் வந்து ஒரு பேசிக் இந்த ரெஸ்ட் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி இப்போ தான் சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வருஷம் பிகாம் முடிச்சுட்டு அதுக்கு ஈக்குவல் தான் அந்த சிஏ ஃபவுண்டேஷன் அப்படின்னு வந்து இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ சிஏ ஃபவுண்டேஷன் ஒன்று பாஸ் பண்ணி இன்டர் போனோம், இல்லை பிகாம் முடிச்சுட்டு போனோம். ஸோ 3 வருஷத்தை வந்து நான் ஒரு 6 மாதமாக சுருக்கியிருக்கேன் அப்படின்றது கொஞ்சம் பெருமைப்படுற விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரைட் எஃபர்ட்ஸ் ப்ளஸ் லைட்டாக லக்கு, அப்புறம் வந்து நம்மளோட ப்ரேயர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இருந்தால் எதுவும் இருந்தாலும் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்றது என்னோட ஆழமான நம்பிக்கை. ஐ ஹாவ் டன் சம் ரிசர்ச்சஸ். அப்புறம் வந்து ஷெடியூல்லாம் நான் மேக் பண்ணல. இப்போ வந்து கார்த்திக் மணிகண்டா சார், உங்களுக்கு எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து SSS ஷெடியூல் அப்படின்னு ஒன்று மேக் பண்ணியிருந்தார். அந்த ஷெடியூல் தான் நான் வந்து இந்த 9 மந்த்ஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டேன். அண்ட் அனதர் ரீசன் என்னென்னா, நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். நானே வந்து வீடியோ போட்டு அப்லோட் பண்ணி, நானே எடிட் பண்ணி, நானே தமிழ் வச்சு, நானே வந்து என்ன பண்ணதான் ஃபிலிம் பண்ணி அப்படி போகிறது வந்து நிஜமாலே தலைவலியான விஷயம். அப்படியே வந்து தலை வெஞ்சிரும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் 4 நாள் நல்லாயிருக்கும். யாராக இருந்தாலும் நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கே வந்து என்ன பெரிய ஜேம்ஸ் கேமரோனு ஆப்பன்ஹைமர் படம் எடுக்கிறான், அவதார் படம் எடுக்கிறான்னா அது பெரிய எடிட்டு தமிழ்லாம் கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு 3 நாள் 10 நாள் புதுசாக பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஒன்றுமே நல்லா ஜாலியாக பண்ணுவீங்க. அடுத்த 10 நாள் வந்து இங்கே தான் வந்து டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதே மாதிரி தலைவலான விஷயம். அண்ட் இந்த 4 நாளில் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். வெறுமே வந்து நான் ரிசர்ச் பண்ணிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி நியூக்ளியர் சயின்ஸ்க்கு ரிசர்ச் பண்ணியிருந்தேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் இந்த நாளில் வந்து கொஞ்சமாக படிக்காமல் இல்லை, நான் வந்து ஒரு இன்டர் சிலபஸில் என்னெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள், சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து டெவலப் பண்ண புக்கில். ஸோ சில முக்கியமான எல்லாம் அடுத்த ஒரு மாதம் படிக்க போகணும், அதுக்கான மெட்டீரியல்ஸ் டெவலப் பண்ணிருந்தேன். அப்புறம் வந்து கம்பைலர்ஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு அற்புதமான ஈஸியான சாப்டர் வந்து முடிச்சிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட் நினைக்கும் போது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆப்வியஸாக வந்து கஷ்டமாலாம் இருக்காது, பட் சேலஞ்சிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி, இதில் வந்து டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட் இருக்கும். டைரக்ட் மெத்தட்லாம் ஈஸி, பட் இன்டைரக்ட் மெத்தட் தான் கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்காது. கொஞ்சம் மூளை யோசிக்கணும், சில பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் கற்றுனீங்கன்னா ஈஸி. எல்லாம் 12 இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும், 12 இல்லுஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சு. பின்னாடி புக் பேக்கில் இருந்தும் முடிச்சிட்டேன். அதே மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து லீவரேஜஸ் அப்படின்னு இது வந்து நிஜமாக ஈஸியான சாப்டர். இதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய அறிவுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தாலே இந்த லீவரேஜஸ் அப்படின்றது இந்த சாப்டர் வந்து நீங்கள் ஈஸியாக முடிக்கலாம். அதுலேயே வந்து இதே மாதிரி தான் ஆப்ரேட்டிங் லீவரேஜஸ், ஃபினான்ஷியல் லீவரேஜ், அதுக்கப்புறம் வந்து கம்பைனிங் லீவரேஜ் அப்படின்னு இருக்கும். பேர் கரெக்டாக சொல்லலாம்னு தெரில.
அதில் சில 6 ஃபார்முலாஸ் இருக்கும். அதே மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸு, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சில பல விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சி வந்து நம்ம இபிஎஸ் ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதை பற்றி இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஃபார்மேட் தெரிஞ்சுட்டு எப்படி இபிஐடி, இபிடி அந்த ஸ்டஃப்லாம் வரும். நான் பேசும்போது உங்களுக்கு வந்து பெரிய இன்டலெக்சுவல் பேசுகிற மாதிரி இருக்குல்ல, பட் நீங்கள் ஒன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் லிவரேஜஸ். ஸோ யாருன்னா படிக்காமல் இருக்கீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 2 விஷயமே வந்து ஈஸியான சாப்டர். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அட்வான்ஸ் அக்கௌண்டிங்லையும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இந்த லிவரேஜஸ் அப்படின்றதும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.